அனைவருக்கும் வாகை சுடரின் அன்பு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 3 இன்னுயிர் காப்போம். கவிதை பேழை. ஆசிய ஜோதி. ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். இவர் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர். கவிமணி 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். இதன் மூல நூல் எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா. இதன் கதைக்களம் புத்தர் பிம்பிசார மன்னனின் யாகசாலையில் ஆடுகளை வெட்டுவதை தடுத்து அகிம்சையை போதித்த நிகழ்வு. இப்பாடலின் முக்கிய வரிகள்: வாழும் உயிரை வாங்கிவிடல், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. அதாவது, உயிரை எடுப்பது எளிது, கொடுப்பது அரசனாலும் முடியாது. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும்: அஞ்சினர், பயந்தனர்; கருணை, இரக்கம்; வீழும், விழும்; ஆகாது, முடியாது; கும்பி, வயிறு; பூதலம், பூமி; பார், உலகம்; வேந்தன், அரசன். எதுகை: சொல்லின் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. நின்றவர், துன்று; இன் என்ற ஒற்றெழுத்து ஒன்றி வருவது. அம்புவி, நம்பி. இதில் இம் என்ற 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. மோனை: சொல்லின் முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஆயிரம், ஆட்டின். இதில் ஆ என்ற முதல் எழுத்து ஒன்றி வருவது. பூதலம், புத்தியை. இதில் பூ என்ற முதல் எழுத்து ஒன்றி வருவது. இயைபு: சொல்லின் இறுதி எழுத்து ஒன்றி வருவது. வாழும், வீழும். இறுதி எழுத்து இம். காட்டும், வாட்டும். இறுதி எழுத்து இம். மதிப்பீட்டு பகுதி: புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. எளிதாகும், பிரித்து எழுத எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம், பிரித்து எழுத பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர், சேர்த்து எழுத இன்னுயிர். மலை கூட்டல் எலாம், சேர்த்து எழுத மலையெலாம். கவிதை பேழை இளைய தோழனுக்கு. இதன் ஆசிரியர் மு. மேத்தா. வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் ஒருவர். இவர் பெற்ற விருது சாகித்ய அகாடமி விருது. நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இவரின் வேறு சில நூல்கள் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. இப்பாடலின் கருத்து தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய கவிதை. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு. உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள். கவலைகள் கைக்குழந்தைகள் அல்ல. பிரித்தெழுதுக: விழித்தெழும், விழித்து கூட்டல் எழும். போவதில்லை, போவது கூட்டல் இல்லை. படுக்கையாகிறது, படுக்கை கூட்டல் ஆகிறது. சேர்த்தெழுதுக: தூக்கி கூட்டல் கொண்டு, தூக்கிக் கொண்டு. விழித்து கூட்டல் எழும், விழித்தெழும். உரைநடை பகுதி: மனித நேயம். இதில் வள்ளலார், அன்னை தெரசா, கைலாஷ் சத்யார்த்தி ஆகியோரை பற்றி பார்ப்போம். வள்ளலார் ராமலிங்க அடிகள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வடலூரில் சத்திய தர்மசாலை அமைத்து பசிப்பினி போக்கினார். காதில் கடுக்கனை திருட வந்தவனுக்கும் காயம் படாமல்
கழற்றிக் கொள்ள வசதி செய்து கொடுத்தவர். அன்னை தெரசா தொழுநோயாளிகளிடம் அன்பு காட்டினார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். இவரின் பொன்மொழி, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்புக்காக பாடுபடுபவர். 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். இவரின் இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள். உலகம் அழகானது. மதிப்பீடு. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் பசிப்பிணி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். விரிவானம். முடிவில் ஒரு தொடக்கம். நிகழ்வு: திருக்கழுக்குன்றத்தை சேர்ந்த ஹிதேந்திரன் என்ற மாணவன் விபத்தில் மூளை சாவடைந்தார். பெற்றோர் மருத்துவர்கள் அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி. நன்கொடை: தம் மகனின் துடிக்கும் இதயத்தை உறுப்பு தேவைப்பட்ட ஒரு சிறுமிக்கு தானமாக அளித்தனர். இது தமிழ்நாட்டில் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு. இலக்கணம். பெயர்ச்சொல். பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அவை: பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களை குறிப்பது. எடுத்துக்காட்டு: மரம், மயில், செடி, பறவை, புத்தகம், நாற்காலி. இடப்பெயர் இடத்தை குறிப்பது. எடுத்துக்காட்டு: சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. காலப்பெயர் காலத்தை குறிப்பது. எடுத்துக்காட்டு: நிமிடம், சித்திரை, நாள், வாரம், ஆண்டு. சினைப்பெயர் உறுப்புகளை குறிப்பது. எடுத்துக்காட்டு: கண், இலை, கிளை, கை. பண்புப்பெயர் குணம், நிறம், வடிவம் இவற்றை குறிப்பது. எடுத்துக்காட்டு: வட்டம், நன்மை, செம்மை, சதுரம். தொழிற்பெயர் தொழிலை குறிப்பது. தல் மற்றும் அல் விகுதி பெறும். எடுத்துக்காட்டு: படித்தல், ஆடுதல், நடித்தல். அறுவகை பெயர் சொற்களுக்கான சான்று. காவியா புத்தகம் படித்தாள். புத்தகம் பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றாள். பள்ளி இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள். மாலை காலப்பெயர். காவியா தலையசைத்தாள். தலை சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள். இனிமை பண்புப்பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல் தொழிற்பெயர். இடுகுறி பெயர் மற்றும் காரணப்பெயர். இடுகுறி பெயர் காரணம் இல்லாமல் தொன்று தொட்டு வழங்குவது. எடுத்துக்காட்டு: மண், மரம், காற்று. இடுகுறி பொதுப்பெயர். ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும்
பொதுவாக குறிப்பது. எடுத்துக்காட்டு மரம், காடு. இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது. எடுத்துக்காட்டு மாமரம், கருவேலங்காடு. காரணப் பெயர் காரணத்தோடு வழங்குவது. எடுத்துக்காட்டு நாற்காலி, 4 கால்களை உடையதால். கரும்பலகை, கருமை நிறமுடைய பலகை. காரண பொதுப்பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது. பறவை, பறப்பதால். அணி, அணிகளை அணிவதால். காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது. மரங்கொத்தி, மரத்தை கொத்துவதால். வளையல், வளைந்த வடிவம் உடையதால். இடுகுறி பெயரை வட்டமிடுக. பறவை, மண், முக்காலி, மரங்கொத்தி. இடுகுறி பெயர் மண். பறவை காரண பொது பெயர்ல வரும். மண் இடுகுறி பெயர். முக்காலி காரண பெயர். மரங்கொத்தி காரண சிறப்பு பெயர். காரண பெயரை வட்டமிடுக. வளையல் காரண சிறப்பு பெயர். மரம் இடுகுறி பெயர். சுவர் இடுகுறி பெயர். யானை இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. வயல், வாழை, மீன்கொத்தி, பறவை, வாழை. வயல் இடுகுறி பெயர். மீன்கொத்தி காரண சிறப்பு பெயர். பறவை காரண பொதுப்பெயர். அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. கைகள். கைகள் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினர். கைகள் சினைப்பெயர். அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும். அடைதல் தொழிற்பெயர். குழந்தை தெருவில் விளையாடியது. தெரு இடப்பெயர். நீதிநூல் பயில் என்கிறார் பாரதியார். நீதிநூல் பொருட்பெயர். மாலை முழுதும் விளையாட்டு. மாலை காலப்பெயர். அன்பு நிறைய உடையவர்கள். மேலோர். அன்பு பண்பு பெயர். கலைச்சொற்கள் மனித நேயம், ஹியூமனிட்டி. கருணை, மெர்சி. நோபல் பரிசு, நோபல் பிரைஸ். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன். சரக்குந்து, லாரி. இத்துடன் 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 3 முடிவடைகிறது. நன்றி.